மாந்தி 2ஆம் பாவகத்துல இருக்கும்போது தற்போது அந்த குடும்பம்ங்கிறது நிலை குழைந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாம பிரிஞ்சு வரக்கூடிய, அதாவது பூர்வீகத்தை விட்டு இடம் மாற்றி வரக்கூடிய தன்மை. 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணன்னு சொல்லுவாங்க. 10 வருஷமா காதலிச்ச கல்யாணம் பண்ணோன்னு பாருங்க, ஏன்டா இதை கட்டினேன்பாங்க. லவ் மேரேஜ் பண்ணி தான் மேடம் கல்யாணமே பண்ணேன். ஆனா எனக்கு இப்போ செவ்வாதோஷம்ங்கிறது எப்ப வேலை பார்க்கும்? இந்த இடத்துல வேலை பார்க்கும். திருமணம் ஆனாதான் செவ்வாதோஷம் வேலை பார்க்கும். திருமணம் ஆனாதான் ஒரு தோஷங்களும் வேலை செய்யும். புத்திரதோஷம், கல்யாணம் ஆகாமையே புத்திரதோஷத்துக்கு பரிகாரம் பண்றாங்க. எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. பரிகாரத்திற்கு எதிராக நான் சொல்லலை. ஆனால் பரிகாரம்ங்கிறது எந்த நேரத்தில் பண்ணணும், எந்த காலகட்டத்தில் அதை வேலை பார்க்கும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வதுங்கிறது சிறப்பு. வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம நிறைய பிரபலங்களை சந்திச்சு சந்தேகங்களை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடரும் ஆசிரியருமான திருமதி உமா வெங்கட் அவர்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நம்ம நிகழ்ச்சியில நீங்க ராசி, அடுத்து லக்னம், தசாபுக்தி இதை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா தெளிவா சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில 12 ராசிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாந்தின்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன, யார் அது, அதை பத்தி? மாந்தியை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல மாந்தி இருக்குது, அது என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஜாதகத்தில் நம்ம நவ கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சனி பகவானுடைய புத்திரன் அப்படிங்கிறது மாந்தி. இன்னொன்று அதற்கு பேர் குளிகன் அப்படிங்கிற பேர் இருக்கும். இப்போ இந்த பகலில் பிறந்ததுன்னா மாந்தி அப்படிங்கிறதும், ராத்திரி பிறந்தாங்கன்னா குளிகன்னு எழுதிடுவாங்க. நீங்கள் முன்னாடி உள்ள ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜாதகம் எழுதின ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சில ஜாதகங்களில் மாந்தின்னு போட்டிருப்பாங்க, சில ஜாதகங்களில் குளிகன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று போல மாந்தி அப்படிங்கிறது மட்டும்தான், பகல்ல ஆனாலும் சரி ராத்திரி ஆனாலும் சரி. கேலண்டர்ல கூட குளிகன் மட்டும்தான் மென்ஷன் பண்றாங்க சில இடங்கள். ஆமா, மாந்தி குறிப்பிட மாட்டாங்க. ஆனால் ராசி கட்டங்கள்ல பார்க்கும்போது மாந்தி மா அப்படிங்கிறது மட்டும்தான். சனி பகவானுடைய புத்திரன் அப்படிங்கிறது மாந்தி அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த மாந்தி ஜாதகத்துல 12 ராசி கட்டங்கள்ல அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்துல 10ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும். கால புருஷனுக்கு இந்த மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய வீடுகள். இந்த வீடுகளில் மாந்தி இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறது இங்க சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிகள்ல மாந்தி இருக்கிறது, கன்னி ராசியில மாந்தி இருக்கிறது. அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல 6ஆம் பாவகத்துல 8ஆம் பாவகத்துல மாந்தி இருப்பது நல்லது. அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, பெரும் கெடு பலன்கள் அப்படிங்கிறது செய்ய மாட்டார் அப்படிங்கிறது உண்மை. இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா நல்லது. இந்த இடங்கள்ல இல்லை அப்படின்னா இந்த 10, 11 இருந்தால் சிறப்பு. நம்மளை எப்படியாட்டி உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு ஜாதகம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது ஏஎல்பி லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ மாந்தி பகவான் அமர்ந்திருந்தால் எப்படியாட்டி முன்னேறி வந்துடுவேன். இப்போ ஜாதகர்கள் ஜோசியர்கள் முன்னேறி போடா அப்படிம்பாங்கல்ல, அந்த ஒரு தன்மை இந்த மாந்திக்கு இருக்குமானா இருக்கும். நீ பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், உழைப்ப ஓடுவேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஆனால் முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும். எப்படியாட்டி ரஷப்பட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அதில் இருக்குது. இப்போ உதாரணத்தில் லக்னத்தில் மாந்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது நான் என்ன வேலை பண்ணாலுமே சரி, எனக்கு ஒரு அனுபவ குணம்ங்கிறது இங்கே கிடைக்காது. நம்ம ஏஎல்பி லக்னம் இல்லாமல் பொதுவாகவே சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தில் ஏஎல்பி லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ லக்னத்தில் மாந்தி இருந்தால் அனுபவ குணம்ங்கிறது ஜாதகருக்கு கிடைக்காது. இப்போ ஒரு 10 பேர் ஒரு வேலை செய்கிறாங்க, முதன்மையாக அந்த வேலையை நான் தான் எடுத்து செஞ்சிறேன், 10 பேரையும் செய்ய வைக்கிறேன், என் தலைமையில எடுத்து போட்டு செய்கிறேன். ஆனால் பாராட்டும் புகழுக்கும் எனக்கு கிடையாது, மற்றவர்களுக்கு மட்டுமே. அந்த இடத்துல என்னால் பேரும் புகழோ இல்லைனா ஷைன் பண்ண முடியுமோன்னா படாது. நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் அந்த இடத்துல வீணு. அப்போ லக்னத்தில் மாந்தி இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 2ஆம் பாவகத்தில் மாந்தி அமர்ந்தால், 2ஆம் பாவகத்தில் இருந்ததுன்னா இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பம் ஓஹோன்னு இருந்திருக்கும். சரிங்களா?
மாந்தி 2ஆம் பாவகத்துல இருக்கும்போது ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, தற்போது அந்த குடும்பம்ங்கிறது நிலை குலைந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாம பிரிஞ்சு வரக்கூடிய, அதாவது பூர்வீகத்தை விட்டு இடம் மாற்றி வரக்கூடிய தன்மை இந்த மாந்தி பகவானை குறிப்பிடுமானா குறிப்பிடும். நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துருக்கோம். இந்த 3ஆம் பாவகத்துல மாந்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு இவனுக்கு அடுத்தது இவன் மாத்திரம்தான் இருப்பான், அதுக்கு அடுத்ததுங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்தது இருக்குமானா இருக்கும். இவனுக்கு அடுத்தது ஒரு கரு கலைக்கப்பட்டிருக்கும், ஒரு கரு உருவாகி அழிஞ்சிருக்கும். அது எப்படிங்க, அம்மாவோட ஜாதகத்துல தானே பார்க்க முடியும், இங்க பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். என்னுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவகத்தில் மாந்தி அமர்ந்தால் உனக்கு அடுத்தது ஒரு ஆள் இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருந்துட்டு, இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப எனக்கு இப்ப 3ஆம் பாவகத்துல மாந்தி இருக்குது, தம்பி நல்லா தான் இருக்கிறான்னு ஒரு கேள்வி வரும். அந்த 3ஆம் பாவகம் சகோதரன் மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய முயற்சிகள், நாம் செய்யக்கூடிய முயற்சிகள்ல அங்க தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும், பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும். அங்க ஒரு அழிவை நான் சந்திப்பேனா சந்திப்பேன். அப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. அதற்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, பணம் செலவு பண்றீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை கவனிங்க. அதற்கப்புறம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 4ஆம் பாவகத்துல மாந்தி இருந்ததுன்னா அந்த வீடு வந்து சல்லிய தோஷத்துக்கு உட்பட்ட நிலம் அப்படிங்கிறது சொல்லலாம். என்ன சல்லிய தோஷம்? முன்னாடி பார்த்தீங்கன்னா வயல்கள் நிறைந்த பூமிகளை தான் நம்ம வந்து வீடாக கட்டியிருக்கோம். இந்த 4ஆம் பாவகத்தில் அமர்ந்த மாந்திக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இடுகாடு பூமியாக இருந்திருக்கும். அதில் அந்த வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்வுங்கிறது நடந்திருக்கும். அந்த நிகழ்வை சரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய இடுகாடு பூமிகள் புறநிலங்கள்ங்கிறது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் பண்ணவங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் வெளியில் எடுத்து முறையான கிரியா செய்துட்டு தான் இன்னைக்கு அந்த நிலம்ங்கிறதே வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய மாந்தி அதை முறையாக செய்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க அடியில் ஒருத்தங்க படுத்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அவங்க இருக்கிற இடத்துக்கு மேலே நான் ஒரு வீடு கட்டின்னு இருப்பேன். அப்போ அவங்களுடைய மூச்சு முட்டும் உதாரணமா. அப்போ அதோட ஒரு தன்மைங்கிறது எனக்கு இருக்குமானா இருக்கும், அந்த வாழக்கூடிய பூமிக்கு இருக்குமானா இருக்கும். அதை சரி செய்யப்படாத ஒரு நிலமாக அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அந்த நிலத்துல பிரச்சனை இருக்குதானா பிரச்சனை இருக்குது, என்ன நிம்மதியாக வாழ விடாதானா கண்டிப்பாக விடாதுன்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தது. இந்த உங்களுக்கு 5ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா குழந்தை கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாந்திங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்குது, குலதெய்வ ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்குது, பித்ருக்களுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்குது. நீங்க பித்ருக்களை வணங்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். எனக்கு குலதெய்வங்கிறது யாருன்னா எங்க அத்தை வழி அப்பா வழியில ஒருத்தங்க இறந்திருப்பாங்க, சுமங்கலிகளாக இருந்திருப்பாங்க. அவங்கள தான் முதல் தெய்வமாக குலதெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த குடும்பத்தை அவங்க தான் கட்டி காப்பாத்தினாங்க, முதன்மையாக எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த குடும்பத்திற்கு இருக்குமானா இருக்கும். அதை கடைபிடிப்பது சிறப்பு. இதை நான் பண்ணலைன்னா கண்டிப்பாக இவங்க அதை பண்ணணும். பித்திருக்காரியமும் பண்ணமும் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை செஞ்சாலே இவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். குழந்தைகள் நிறைய சேட்டை பண்ணுறாங்க, குழந்தைகள் ஒரு 18 வயசுக்கு மேலே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. 5ஆம் இடத்துல மாந்தி இருந்ததா பூர்வ புண்ணியத்தை பிடிங்க, குழந்தைகள் சரியாவாங்க. ஏன்னா குழந்தைகள் எப்போதுமே எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் கஷ்டம் வலி வேதனை நான் அனுபவிச்சுப்பேன். ஆனால் அந்த குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய கஷ்டத்தை என்னால் அனுபவிக்க முடியாது. அப்போ என்னுடைய முன்னோர்களுக்கு நான் ஏதோ குறை வச்சுருக்கேன், அதன் வெளிப்பாடு தான் என் குழந்தைகள் எனக்கு வருத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ இங்கே சரி பண்ணால் அங்கே சரியாகும் அப்படிங்கிறது தான், அங்கே சரி பண்ணால் இங்கே சரியாகுங்கிறது தான் உண்மை. அப்போ இங்கே பிடிங்க, இங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த 6ஆம் பாவகத்தில் மாந்தி நல்லா இருக்கும், நோய் இருக்கும், நோய்க்கு ஏதாட்டி ஒரு சர்ஜரிங்கிறது பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், இல்லை அதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். அது வந்து இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் வீடுங்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான். 7ஆம் பாவகத்தில் மாந்தி, மனைவி கூட போராட்டம் தான். எப்போ பாருங்க நீங்கள் காதல் திருமணம் பண்ணாலும் சரி, விருப்ப திருமணம் அந்த முறையாக திருமணம் பண்ணாலும் சரி, 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணான்னு சொல்லுவாங்க. 10 வருஷமா காதலிச்ச கல்யாணம் பண்ணோன்னு பாருங்க, ஏன்டா இதை கட்டினேன்பாங்க. அச்சோ நான் கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணி தான் மேடம் கல்யாணமே பண்ணேன், ஆனால் எனக்கு இப்போ அதில் திருப்தி இல்லை மேடம். ஒரு டவுட்டு, 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது இந்த மாந்தி எங்க இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்களா? அது
பிறப்பு லக்னத்துக்கு தான் நீங்க பாப்பீங்களே தவிர இன்றைய அக்ஷய லக்னத்துக்கு பாப்பீங்களான்னு தான் கேள்வி. அங்கதான் நாங்க வந்து நிக்கிறோம். இன்றைய அக்ஷய லக்னத்துக்கு மாந்தி பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் அல்லவா? பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அல்லவா? இந்த மனைவியை ஏன்டா கட்டணுங்கிற ஒரு தன்மையை கொண்டு வரும். இவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒற்றுமைங்கிறது இங்க இருக்காது. இது கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இங்க கொடுக்கும். அதனால 7ஆம் இடத்தில் மாந்திங்கிறது கொஞ்சம் கவனம்ங்கிறது இங்க தேவை. கல்யாணம் பண்ணக்கூடிய தம்பதிகளாக இருந்தாங்கன்னா, திருமணம் நடத்திய பின் இப்ப எல்லாருமே பரிகாரம் என்ன பண்றாங்கன்னா, உதாரணமாக நாங்க பரிகாரம் சொல்ல மாட்டோம். பொதுவாக சொல்றதுன்னா அது வேற விதமாக சொல்லுவோம். திருமணத்திற்காகவோ இதுக்காகவோ சொல்றது கிடையாது. சரிங்களா? செவ்வாய் தோஷத்துக்கு திருமணம் பரிகாரம் சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம்ங்கிறது எப்ப வேலை பார்க்கும்? எந்த இடத்துல வேலை பார்க்கும்? திருமணம் ஆனாதான் செவ்வாய் தோஷம் வேலை பார்க்கும். திருமணம் ஆனாதான் ஒரு தோஷங்களும் வேலை செய்யும். ரைட்டுங்களா? புத்திர தோஷம், கல்யாணம் ஆகாமையே புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் பண்றாங்க. எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? கல்யாணம் பண்ணி அந்த தம்பதிகள் ஒரு 41 நாள் வாழ்ந்தாதான் அந்த புத்திர தோஷத்துக்கு பரிகாரம்ங்கிறதே பண்ணணும். கல்யாணம் பண்ணாமலேயே கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குது, போய் சர்ஜரி பண்ணிட்டு வான்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். நண்பர்கள் கவனம் தேவை. எதற்காக பரிகாரம் பண்றோம்? பரிகாரத்திற்கு எதிராக நான் சொல்லலை. ஆனா பரிகாரம்ங்கிறது எந்த நேரத்துல பண்ணணும், எந்த காலகட்டத்துல அதை வேலை பார்க்கும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வதுங்கிறது சிறப்பு. நீங்க எல்லாம் பரிகாரம் சொல்றீங்களே, கண்டிப்பா சொல்றோம். இப்போ ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு முதல் திருமணம் நிலைக்காது, 2வது திருமணம் தான் நிலைக்கும். நீ முதல் பொண்டாட்டிய முதலாக வரக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாத, செகண்ட் மேரேஜ் வரக்கூடிய மனைவி உனக்கு 2ஆம் தரமாக இருந்ததுன்னா பாரு. இல்லைங்க நாங்க காதல் பண்ணிட்டோம், அதை கல்யாணம் பண்ண போறோம். சரிங்க, அந்த பொண்ணு கூட ஒரு 41 நாள் இல்லைன்னா ஒரு 3 மாதம் கழிந்த பிறகு அந்த பெண்ணிற்கு மறுமாங்கல்யம்ங்கிறது நீயே கட்டு. முதல் மாங்கல்யத்தை மாத்திட்டு நீயே மறுமாங்கல்யம் பண்ணு. இது பரிகாரம். நல்ல வேலை, கமா வைக்காம அப்படியே கண்டினியூவா சொன்னதுனால புரிஞ்சது. கண்டிப்பாக. ஏன்னா பரிகாரம்னு என்னன்னே தெரியாம எந்த காலகட்டத்துல செய்யணும், எதற்காக செய்யணும். இப்ப சொன்னதுதான், கல்யாணமே ஆகல, குழந்தை பாக்கியம் கிடையாது, போய் பரிகாரம் பண்ணிட்டானா கல்யாணம் ஆனாதனங்க குழந்தை பாக்கியத்துக்கு காலமாகவே அமையும். அதற்கு போய் பரிகாரம் பண்றதா எப்படி பரிகாரம் பண்றது? இன்றைய காலம்ங்கிறது அப்படிதான் இருக்குது. பரிகாரம் நாங்களும் சொல்லுவோம். எந்த காலகட்டத்துல எதற்காக எந்த இடத்துல பண்ணணுங்கிற ஒரு முறை அப்படிங்கிறது இருக்குது. அதன்படிதான் இப்ப திருமணம் ஆனவங்க தம்பதிக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னா மாந்தி அங்க சம்பந்தப்படுறாரா, கண்டிப்பாக பரிகார தோஷம்ங்கிறது கடைசியில சொல்றேன். 8ஆம் இடத்தில் மாந்தி நல்லா இருக்கும். எப்ப பாருங்க ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கும், உயிர் போகாது, எட்ஜு வரைக்கும் கொண்டு போயிட்டு பகவான் திருப்பி கொண்டு விடுவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான். நல்லா இருக்குமானா நல்லா இருப்பான். உயிரோட இருக்கிறானா ஐயா அவன் பொழைச்சு வந்துருவான், நீ என்ன ஃபீஸ் வேணா கட்டு. அவர்கள் ஜாதகப்படி அந்த கிரகம் அந்த வேலையை செய்யுமானா வேலையை செய்யும். இப்போ ஒரு ஊசி போட்டா எப்படி வலிக்குமோ, ஊசியை உடம்பெல்லாம் குத்தி வச்சிருக்கிற வலியும் வேதனையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். அது வருமானத்துல ஆனாலும் சரி, பிரச்சனைகள் ஆனாலும் சரி, வண்டி வாகனங்கள் ஆனாலும் சரி, வீட்டுல ஆனாலும் சரி, வார்த்தைகளில் ஆனாலும் சரி. இந்த வார்த்தையாலேயே கொல்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அஷ்டமஸ்தானத்துல மாந்தி இருந்தா 2ஆம் இடத்தை பார்க்கும். அது இந்த கொடுமை பண்ணுமானா இந்த பிரச்சனைகள்ங்கிறது அது பண்ணும். 9ஆம் பாவகத்தில் மாந்தி அனுபவ குணம்ங்கிறதே கிடையாது. நான் ஒரு குருவை வணங்குறேன், எனக்கும் எங்க அப்பாவுக்கும் போராட்டமா இருக்குமானா கண்டிப்பா போராட்டமா இருக்கும். இங்க இந்த இந்த 10 வருட காலம்ங்கிறது உங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு நிறைந்த காலம் அப்படிங்கிறதே எழுதி கொடுத்துருவோம். நிம்மதியை கொடுக்குமானா நிம்மதிங்கிறது அங்க கொடுக்காது. 10ஆம் பாவகத்தில் மாந்தி நல்லா இருக்கும். பிஸ்னஸ்ங்கிறது நல்லா இருக்கும், வேலைங்கிறது நல்லா இருக்கும். அவர்கள் ஜாதகப்படி தொழில் நல்லா இருந்ததுன்னா இவர் இப்படியே ப்ளஸ் பண்ணி கொண்டு போவாரு. நல்லா இருக்கும், எந்த கெடுபலன்களையும் செய்ய மாட்டாரு. 11ஆம் பாவகத்தில் மாந்தி சிறப்பு, சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். 12ஆம் பாவகத்தில் மாந்தி வெளிநாடு போனீங்கன்னா வெளிநாட்டு நண்பர்கள், வெளிநாடு சார்ந்தது வெளியூர் சார்ந்ததுல கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. இந்த மாந்தி பகவான்கிறது ஒரு அழிவை குறிக்கக்கூடியது, ஒரு இடத்துல ஒரு அடையாளத்தை குறிக்கக்கூடியது, கால் சம்பந்தப்பட்டது. அவங்க ஜாதகத்துல எந்த இடத்துல மாந்தி இருக்குது, அந்த இடங்கள்ல ஏதாட்டி பிரச்சனையா, அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்களா, ஒரு வெட்டு விழுந்துதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ சின்ன குழந்தைகள்ல 2ஆம் இடத்துல மாந்தி சம்மந்தப்படும். படிக்கிறான், நல்லா படிக்கிறான், நான் பார்த்தீங்கன்னா மறந்து போகிறான். அந்த படித்ததோட தன்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியல. நல்லா படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம் போகும்போது டோட்டலாக மறந்துட்டேன்பாங்க. அப்போ 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கு பலன் அப்படிங்கிறது சொல்ல முடியும். 12 பாவகங்களில் மாந்தி இந்தந்த பாவங்களில் இருந்தால் சிறப்பு, இந்த பாவங்கள் இருந்தால் கண்டிப்பா பிரச்சனை. ஆனா இன்னைக்கு மாந்திய தமிழ்நாட்டுல ரொம்ப 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 கம்மியா தான் பலன் எடுக்கிறாங்க.
உண்மையிலேயே ஏஎல்பிலையும் மாந்திங்கிறது ஒரு 50%, 10% மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். பாக்கி கிரகங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது தான் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. மாந்தி எந்தெந்த வீட்ல எப்படி இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத சொன்னீங்க. அதே போல அதுக்கான பரிகாரங்களையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ உண்மையிலேயே மாந்திக்கு பரிகாரம் பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும். இப்போ முதல்லயே சொன்னேன், 4ஆம் பாவகத்தில் மாந்தி இருந்ததுன்னா சல்லிய தோஷங்கிறது இருக்குது. வீடுங்கிறது நமக்கு நிம்மதியை கொடுக்காது. ஏதாட்டி ஒரு இது பண்ணிகிட்டே இருக்கும். அதற்கு அந்த இடத்துல யார் என்ன ஏதுன்னு பார்த்து அவர்களை சரியான ஒரு முறையில் கரை சேர்ப்பது அப்படிங்கிறது மாந்திக்கு பரிகாரம். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்து பூஜைன்னு பண்ணுவாங்க. அந்த பூஜை இந்த வீட்டில் பண்ணலாமான்னா பண்ணலாம். இந்த 2ஆம் இடத்துல மாந்தி குழந்தைக்காகன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, படிப்புக்காக என்னுடைய லக்னத்திற்கு, இன்றைய ஏஎல்பி லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் மாந்தி இருந்தால் வருமானம் சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் அவங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மைங்கிறது இருக்காது. இதற்கு பரிகாரம் பண்ணலாம். லக்னத்துல மாந்தி நடக்குது, முதலே சொன்னேன், அனுபவ குணமே இவனுக்கு கிடையாது அப்படிங்கிறது சொல்லிட்டோம். 7ஆம் பாவகத்தில் மாந்தி, அதற்கு பரிகாரம்ங்கிறது பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணலாம் நீங்க கேட்குற மாதிரி, மாந்திக்குன்னு சென்னையில திருவலங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்க போயிட்டு என்னுடைய ஜாதகப்படி, என்னுடைய ஏஎல்பி லக்னப்படி மாந்தி இந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாருன்னு சொல்லி அதற்கு பரிகாரம்ங்கிறது பண்ணணும். அதே மாதிரி திருச்சி அம்மா மண்டபம் அங்க பரிகாரம் பண்ணலாம். ஈரோடுல வந்து சங்கமேஸ்வரர் கோவில்ல பரிகாரம்ங்கிறது பண்ணுவாங்க, அங்க பண்ணலாம். பவானி சங்கமேஸ்வர் இங்க பண்ணா நிவர்த்தி இருக்குமான நிவர்த்தி இருக்கும் கண்டிப்பாக. இப்ப பரிகாரம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம், பொண்ணு கோவிலுக்கு எல்லாம் போகாது, நான் போகலாமா? எங்க வீட்டுக்காரருக்காக நான் ஜாதகம் பார்ப்பேன், நான் அந்த பரிகாரம்ங்கிறது பண்ணலாமா? கண்டிப்பாக பரிகாரம் பண்ணலாம். மாந்திக்கு பரிகாரம் பண்ணும்போது அந்த ஜாதகர் மட்டுமே போய் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது அம்மா அப்பா போய் பண்ணா சிறக்காது. யார் என்னுடைய ஜாதகம்னா நானும் போய் அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதன்மையாக சொல்லலாம். பொதுவா நாம வந்து என் குழந்தை சரியா படிக்கல, அவனுக்காக நான் விளக்கேத்துறேன், எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்காக நான் இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு பொதுவா சொல்றது உண்டு. நீங்க சொல்ற பாயிண்ட பார்த்தா அவங்க எல்லாருமே வந்தாதான் அது நடக்கும்ங்கிற மாதிரி இருக்கு. இப்போ குழந்தை படிக்கலைன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, இதை புதுவுடைமூர்த்தி சார் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை ஏன் படிக்க மாட்டேங்குது, ஒன்று ஃப்ரெண்டை பார்த்து படிக்காமல் இருப்பான், சந்தோஷத்தில் படிக்காமல் இருப்பான், எனக்கு தெரியும் போ அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், ஓகேங்களா, சாப்பாடு நிறைய சாப்பிட்டா படிக்காமல் இருப்பான். குழந்தைகள் தானே, குத்தம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கட் பண்ணுங்க. நீ யாரு முதல்ல சொல்லுவான்ல, உன் நண்பன் யாரு ஒரு உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லுவான்ல, இவன் படிக்கலைன்னா இவன் ஃப்ரெண்டு தான் காரணம். இவன் ஃப்ரெண்டை பார்த்தாலே போதும் இவன் ஏன் படிக்கலை அப்படிங்கிறது தெரியும். நட்புகளை கட் பண்ணாலே போதும். சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது குழந்தைய படிக்கவில்லையான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் உணவுங்கிறது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கம்மியாக படிங்க. நம்ம பிள்ளைகள் தான், பிள்ளைகள் நமக்காகத்தான், அவங்களுக்காக தான் நம்ம வாழறோம். உழைக்கிறது, நம்ம வாழ்றது எல்லாமே அவங்களுக்காக தான். ஆனால் படிக்கலைன்னு சொன்னால் முதல் காரணம் இதுதான். அப்போ குழந்தைக்கு ஒரு 2 இட்லி வயிறு முட்டிருதுன்னா 3வது இட்லி கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்குறீங்க? அது சாப்பிட்டு என்ன பண்ணும்? தூங்குவாங்க, மந்தமா இருப்பாங்க, தூங்குவாங்க. அப்போ படிப்பு வருமானா? படிப்பு ஏறாது. இதுதான் பரிகாரம். இதை நீங்க குழந்தைய ஒரு தடவை கோவில்ல போய் உட்கார வச்சு பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வழிமுறைகள்ங்கிறது இது. இதை பத்தி பேசணும்னா நிறைய இருக்குது. நம்ம படிப்பை பத்தி இன்னொரு நிகழ்வுல கண்டிப்பாக பேசலாம்.